ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, மனதிற்கு நிம்மதி கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உனக்கான நிம்மதியை சுமந்து உன் தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நிம்மதி கிடைத்தால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன? நிச்சயமாக இன்று இந்த தாயானவளை நீ உள்ளே அழைப்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் தங்கமே, யார் சொல்கிறார்கள் என்று பார்ப்பதை விட சொல்கின்றவர்கள் யார் என்பதை நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் யாருடைய வார்த்தைகளும் ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது. நல்லவனை வீழ்த்துவதற்கு தரம் குறைந்தவர்கள் தங்களினுடைய கைகளில் எடுக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? பொய்யான விமர்சனங்களும் தரம் குறைந்த புரளியும் தான். உண்மையான விமர்சனங்களாகவே இருந்தாலும் அதை அடுத்தவர் மனது நோகும்படி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக தரம் குறைந்தவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, அதனால்தான் உன் தாயானவள் என்றைக்கும் உன்னோடு பேசும் பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருடைய பேச்சுக்கும் செவிசாய்த்து விடாதே என்று. என் தங்கமே, போலியானவர்கள் இங்கே மலிவாக கிடைப்பதனால் உண்மையான அன்பிற்கு மதிப்பு இங்கே நிறைய பேருக்கு தெரியாமல் போய்விட்டது. நீ எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். யார் வாழ்க்கையிலும் யாரும் ஏமாந்து போய்விடக் கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த ஏமாற்றத்தை நீ சந்திக்கின்றாய். அந்த அவமானத்தையும் துரோகத்தையும் நீ அதிகமாக சந்திக்கின்றாய். நீ அப்பொழுது நினைப்பாய் அல்லவா, என்ன இது, மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கின்ற நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கெடுதல்கள் நடக்கிறது என்று. என் தங்கமே, அவையெல்லாம் ஒரு நொடியில் மாறும். இந்த வராகியானவள் அதை அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் நான் மாற்றி அமைத்து கொடுப்பேன். என் தங்கமே, தகுதிகள் இங்கு சிறைப்பட்டு கிடந்து விட்டால் உண்மையாகவே திறமைகளுக்கு மதிப்பிருக்காது. இங்கு திறமையை வைத்து யாரும் முன்னேறி வர நினைப்பது இல்லை. குறுக்கு வழியில் எப்படி முன்னேறி வெளியே வர வேண்டும் என்றுதான் யோசிக்கின்றார்கள். என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிடம் இருக்கின்ற பொழுது அதை பாதுகாப்பதற்கு தவறியவர்கள் அந்த விஷயத்தை இழந்த பிறகு அதை நினைத்து வருந்துவதற்கும் அழுவதற்கும் தகுதியற்றவர்கள். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? எது உன் கையில் அற்புதமான விஷயமாக கிடைத்தாலும் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அதை பற்றி பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று அலறி அடித்து துடித்தால் நிச்சயமாக அது உன்னுடைய தவறு. கிடைத்தது பரிசு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய மனதில் 1000 கஷ்டங்கள் இருக்கும் பொழுதும் நீ என்ன சூழ்நிலையில் இருக்கின்றாய் என்பதை உணராமல் எளிதாக காயப்படுத்துகின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த காயத்தினுடைய வலி என்னவென்பது ஒரு நாளும் புரிய போவது கிடையாது. அது என்று அவர்களுக்கு புரியும் தெரியுமா? நீ இருக்கின்ற இந்த சூழ்நிலை ஒரு நாள் அவர்களுக்கு வரும். அப்பொழுது நிச்சயமாக அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் அவர்களுக்கு வேடிக்கையாக மட்டுமே இருக்காது. என் தங்கமே, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருவர் கற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய அனுபவம் என்ன தெரியுமா? தன்னை மகனே என்றோ அல்லது மகளே என்று அழைப்பதற்கு தாய் இல்லாதவனும் தன்னை அரவணைக்க யாரும் இல்லாதவனும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வாழ்க்கை என்ன என்பதை கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களுக்கு யாருமே கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக அனுபவம் தானே வாழ்க்கை. அதனால் இல்லாதவன் படுகின்ற அந்த வேதனை அவையெல்லாம் இருக்கின்ற உனக்கு எளிதாக தெரிவதில்லை. என் தங்கமே, அவனுக்கோ ஆறுதலுக்கு உன் அம்மா நான் முன்னால் சென்று நிற்பேன். என் பிள்ளையே, நீயும் என் கையில் தன்னை அரவணைக்க தாயும் தந்தையும் இருந்துவிட்ட பிறகும் அவர்களை வேதனைப்படுத்த கூடாது என்றுதான் என் தங்கமே. நிச்சயமாக ஒரு விஷயத்திற்காக தண்டனை கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அது தவறுதான் என்று உறுதி செய்துவிட முடியாது. அதுபோல சில தவறுகள் மன்னிக்கப்பட்டு இருக்கும். அதற்காக அது தவறே இல்லை
இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அது சரி என்று ஒரு நாளும் வாதிட முடியாது. என் தங்கமே, இங்கு செய்யாத தவறுக்கு தண்டனையையும் செய்த தவறுக்கு மன்னிப்பும் எளிதாக கிடைத்து விடுகிறது. அதைத்தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, அனைத்தையும் அழகாக மாற்றுவது உன்னுடைய அந்த அன்பான மனது. அனைத்தையும் சிறப்பாக மாற்றுவது உன்னுடைய அந்த நல்ல குணம். வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் அதை தனக்கு ஏற்றாற் போல வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த பக்குவத்தை ஒரு நாளும் நீ இழந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய வேதனையை யார் கேட்பார்களோ அவர்களிடத்தில் மட்டும் நீ உன்னுடைய வேதனையான நேரத்தில் அதை சொன்னால் போதும். உனக்கு பதில் கொடுப்பார்கள் அவர்கள். உனக்கு நல்ல பதிலை கொடுப்பவர்கள் அவர்களாகவே இருப்பார்கள். என் குழந்தையே, அவர்களிடம் மட்டும் நட்புறவை ஒரு நாளும் நீ துண்டித்து விடாதே. என் தங்கமே, நான் எதற்காக இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் தெரியுமா? உன்னிடத்தில் யார் பேசுகின்றார்களோ, நீ யாரிடத்தில் பேசுகின்றாயோ, இந்த இரண்டிற்கும் சரியான மரியாதை உனக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் மட்டும்தான் அந்த உறவோடு நீ பேசுவதில் பலன் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் நீயாக வழியே போய் சென்று அவர்களிடம் பேசி ஒரு உறவையோ ஒரு நட்பையோ வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு நாள் உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுக்கும். நீ கேட்கின்ற கேள்விக்கு பதில் அங்கிருந்து வராது. மாறாக அவர்கள் உன் மனதை காயப்படுத்தவும் உன்னை விட்டு விலகவும் முயற்சி செய்வார்கள். என் தங்கமே, நிச்சயமாக நீ இந்த நாளில் உன் மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய அதி முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் 90% பேர், ஏன் அதற்கு மேலும் கூட சுயநலவாதிகள்தான். ஒரு 9% பேர் துரோகியாக இருக்கின்றார்கள். மிச்சம் இருக்கின்ற இந்த 1% தான் நல்லவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் நல்லவர்கள் யார் என்று தெரிந்து நீதான் பார்த்து பழக வேண்டும். இந்த ஒருவரை கண்டுபிடிக்க 99 பேரை நீதான் சமாளிக்க வேண்டியதாக இருக்கின்றது. என் தங்கமே, இன்றைய பொழுதை வைத்து வாழ்க்கையில் எதையும் தீர்மானித்து விடாதே. ஏனென்றால் காலமும் நேரமும் மாறிக்கொண்டே இருக்கும். அவை ஒரே இடத்தில் நிற்பது இல்லை. அதனால் உன் வாழ்க்கைக்கு எது சரி என்று புரிந்து கொண்டு, என் தங்கமே, எது உனக்கு நடந்தால் நல்லது என்பதை உணர்ந்து கொண்டு, என் குழந்தை, எல்லாவற்றிற்கும் சரியான முடிவுகளை நீ எடுத்துவிட்டாலே போதும். என் தங்கமே, பல மன கஷ்டங்களோடு வாழும் அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை விட சில மிகவும் சிறியதான சுமைகளோடு வாழும் எளிய வாழ்க்கை மிகவும் நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அடுத்தவனைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தையும் உனக்கு இருக்கின்ற நிம்மதியையும் நீ தொலைத்து விடாதே. தனியாக வாழ்க்கையில் நடக்க எப்பொழுதும் தயாராக இரு. ஏனென்றால் உன்னோடு தொடங்குகின்ற பயணத்தை யாரும் உன்னோடு முடிக்கப் போவது கிடையாது. அதனால் என் தங்கமே, உன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை நீ தெளிவாக வைத்து கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடர்ந்து என் தங்கமே நல்லபடியாக முடித்து வா. என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு. என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்தி செல்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.